வணக்கம். தினம் ஒரு சட்டம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சட்டம் ஐபிசி 66. ஐபிசி 66 எதை பத்தி சொல்லுதுன்னா, அபராதம் செலுத்தாதமைக்கான சிறைவாசத்தின் வகையை பத்தி சொல்லுது. நம்ம இதுக்கு முன்னாடி 64, 65ல பார்த்தோம். ஒருவர் அபராதம் செலுத்தப்படலைன்னா அவருக்கு எந்த மாதிரியான சிறை தண்டனை கிடைக்கும், அதே மாதிரி எவ்வளவு நாட்கள் அவர் சிறையில கழிக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த ஐபிசி 66ல எதை பத்தி சொல்லுதுன்னா, இப்போ ஒருவர் கடுங்காவல்ல இருக்கிறாரு. அதை ரிகார்டஸ் இம்ப்ரிஸ்மென்ட் சொல்லுவாங்க. ஒருத்தர் கடுங்காவல் சிறை இருந்து அவருக்கு எண்டிங்ல ஃபைன் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஜட்மெண்ட் கிடைச்சதுன்னா, கடைசியா அவர் ஃபைன் பே பண்ணலைன்னா அவர் அதே கடுங்காவல் தண்டனையில தான் அவர் நீடிக்கணும். அதே மாதிரி ஒருத்தர் சிம்பிள் இம்ப்ரிஸ்மென்ட் சொல்லுவாங்க, மெய்காவல். அவருக்கு கடுமையான வேலை எதுவும் இருக்காது. அவர் சிறையில சும்மா கழிச்சிட்டு இருப்பாரு. அவர் அவருடைய சிறைவாசம் முடியும் போது அவருடைய ஃபைன் பே பண்ணலைன்னா அவர் அதே மெய்காவலை தொடர்ந்துதான் கொண்டு போகணும். அதாவது மாத்தி கொண்டு போக கூடாது. அதாவது ஒருத்தர் சாதாரண சிறைவாசம் இருக்கிறவரை கடுங்காவலாவும் மாத்தக்கூடாது, கடுங்காவல்ல இருக்கிறவரை சாதாரண சிறைவாசியாவும் மாத்தக்கூடாது. இதுதான் இந்த ஐபிசி 66 சொல்லுது. இந்த மாதிரி ஐபிசி செக்ஷன்ஸை மிக எளிமையா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.